நம்ம இப்போ சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா, இது ஒரு மாஸ்க், அல்லாஹ் கோயில். இதுதான் நான் சொன்ன அந்த பெருமாள் கடை. இங்கே பூவை வாங்கிட்டு சிவன் கோயிலுக்கு வந்து சிவனை கும்பிட்றவங்களாம் இருக்காங்க. பட் நம்ம நேரம் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. நம்ம 4 மணிக்கு மேலே தான் வரணும். மேலே போனீங்கன்னா சிவனை பார்த்துட்டு கீழே வரலாம். பட் மன்னிச்சிருங்க, இந்த டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் துபாய், ஓல்டு துபாயிலேருந்து அல்சபாக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, சிவன் கோயில் வந்து காலையில் இருந்து மதியானம் 12 மணி வரைக்குமோ, அதுக்கப்புறம் 4 மணியிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலாக போகிறப்பே என்கிட்ட ஒரு அண்ணன் என் ரூமில் இருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து 12 மணிக்குள்ளார போங்க, அப்போ தான் வந்து கோயில் திறந்துருக்கும். உள்ளார வந்து லிங்கம் மாதிரி இருக்காது, ஆனால் எல்லாம் ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 1970s அதுக்கு முன்னாடியில் இருந்தோ இந்த சிவன் கோயில் வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தான் இந்த கோயிலை வந்து நிறுவுனாங்க. பக்கத்துலேயே ஒரு குருத்வாரா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து துபாய்க்கு கொஞ்சம் அவுட்டரில் புதுசாக இப்போ கட்டி பெருசாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் வந்து இந்த கோயில் மட்டும் இங்கே இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் கேள்விப்பட்டேன். எனக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த இன்னொரு சிவன் கோயிலுக்கும் குருத்வாராக்கும் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நம்மளால் சிவன் தரிசனம் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் அதே கப்பல்னால் அந்த துபாயிலேருந்து படகு ஏறி இப்போ மறுபடியும் போயிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு மனதை வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் அல்சபாக்கு வந்துட்டோம். இப்படி தான் வந்து இந்த படகு இது இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த மெரைன் டிரான்ஸ்போர்ட் அப்படியே இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நீங்கள் வந்து இந்த சைடும் அந்த சைடும் இருக்க படகுல ஏறி உட்காந்துட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். நன்றி.